குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 13 நவம்பர் 2024. உங்களுக்காக இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையும் இலங்கை அருகே நிலவி கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று மேற்காக நகர்ந்து இலங்கைக்கும் மன்னாருக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியாகவே நீடித்து வருகிறது. இது மேலும் வடக்கூடிய மணக்கூறுகளில் மேற்கு திசை வடமேற்கு திசையில் நகர்ந்து அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல் தமிழக கடற்கரை ஓரம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகள் ஓரம் காற்று குவிதல்களை ஏற்படுத்துவதனால இந்த கனமழையானது தொடர வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தினுடைய அனிமேஷன் படத்தை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நிகழ்வு கிளியராக தெரியும். அதாவது டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை அதை விட கூடுதலான மழையை பதிவாகி வருகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி, மரக்காணம் முதல் பாண்டிச்சேரி, கடலூர், காரைக்கால், தஞ்சை, மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், நெய்வேலி ஆகிய பகுதிகள், விழுப்புரம், திருவண்ணாமலையின் சில பகுதிகள், நாமக்கல், கரூர் பகுதிகள், இந்த பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. இது அடுத்த சில மணி நேரங்கள் தொடரும். பிறகு ஒரு 8-9 மணிக்கு பிறகாக சற்று குறையக்கூடும். அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் சென்னை அருகே இந்த கன்வர்ஜென்ஸ் நகர்ந்து சென்னை பகுதிகளில் சில பகுதிகளில் மழையை கொடுக்கும். எதிர்பார்த்த மழை சென்னையில் பதிவாகாததுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம நேற்று பதிவிலே சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்த நிகழ்வு தெற்கு ஆந்திரா மற்றும் டெல்டா பகுதிகள், சென்னை பொறுத்தவரையிலும் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மிதமானது முதல் கனமழை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு தான் ஏற்பட்டிருக்கிறது. இரவு எதிர்பார்த்த மழை வராததுக்கு காரணம் கன்வர்ஜென்ஸ் முழுவதுமாக கீழிறங்கி வந்தது. அதாவது இந்த டெல்டா பகுதிகளில் இருந்ததுனால அங்கே மழை பதிவாகி இருந்தது. ஸோ நல்லதே எதிர்பார்ப்போம். மேலும் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும். காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டமாகட்டும், பாண்டிச்சேரி, மாயவரம், சீர்காழி, டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளில், கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளில் கனமழை இருக்கும். அதே நேரத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ஆம்பூர், குடியாத்தம், திருப்பூர் ஆகிய தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும். நாமக்கல் மாவட்டத்திலையும் இன்று மிதமான மழை பதிவாகும். மற்ற ஏனைய மாவட்டங்களான சேலம், கரூர், திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதிகளெலாம் ஒரு மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். திருவனந்தபுரம், கொல்லம், திரிசூர், பாலக்காடு பகுதிகள், காசர்கோடு ஒதுக்கிய பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும். மற்ற பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். தெற்காந்திர பகுதிகளில் பொறுத்தவரையிலும் தொடர்ந்து கனமழை பதிவாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் பொறுத்தவரையிலும் மழை சற்று ஓய்வுடன் மீண்டும் தொடரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இன்றைய வானிலை நிகழ்வுடைய அப்டேட். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.